லெசன் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவாவும் நடிக்கிறீங்க. ம். ஹீரோயினா நடிக்கிறவங்களுக்கு அப்பாவும் நடிக்கிறீங்க. ம். ஸோ உங்ககிட்ட கதை சொல்லும்போதே நீங்க ஓகே சொல்லிடுவீங்களா? இல்ல கொஞ்சம் ஏதாவது டவுட் இருக்குமா? எதுக்கு டவுட் இல்ல. கதை சொன்னோனே எப்படி ஓகே சொல்ல முடியும்? இப்ப நமக்கு செட் ஆகணும்ல ரோலு. ஏன்னா ஹீரோவா ம். போயிட்டுருக்கவங்க ம். ஒரு கேட்டகரிக்கு மேல போனாங்கன்னா, அதுக்கு மேல நான் இது வேணாம் அப்படின்ற மாரி ஸ்டாப் பண்ணுவாங்க. இல்ல ஆனா அப்படி இல்ல. நீங்க எல்லா ம். கேரக்டரும் பண்றீங்க. ஹீரோ வந்தாலும் பண்றீங்க, ஆ. ஹீரோயினுக்கு அப்பாவா இருந்தாலும் பண்றீங்க, ம். மாமனாராவும் போறீங்க, ம். சைடுல வக்கீலாவும் ஆவுறீங்க. ம். எந்த கேரக்டர் தான் நீங்க விட்டு வைக்கல? இல்ல இது வந்து நான் அ ஹீரோவா தான் இதுக்கப்புறம் நடிக்க போறேன் அப்படின்ற மாரிலாம் எந்த ஐடியாவும் எனக்கு இல்ல. ஏன்னா, அ என்ன பொறுத்தளவுக்கு ஒரு ஒரு கேரக்டர அது ஜெனுயினா நடிக்க ட்ரை பண்ணணும். அவ்வளோதான். அது வந்து அது அவங்க எவ்வளோ பயன்படுத்திக்கிறாங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. இந்த படத்துல முழுமையா இருந்துச்சு அந்த கேரக்டரு. எல்லா படத்துக்கும் எப்படி நம்ம அந்த ரோல வந்து ஓரளவுக்கு நெருக்கமா உண்மைக்கு நெருக்கமா நடிக்கணும்னு நெனைக்கிறோமோ, அதுதான் இதுலயும் பண்ணியிருக்கோம். அ இப்ப நீங்க சொல்ற ஹீரோ அந்த மெட்டீரியல் நான் கிடையாதுன்னு எனக்கே தெரியும். வந்து நம்ம அது கிடையாது. ஆனா அந்த இப்ப நம்ம ரோலுக்கு இப்ப என்னோட கேஸ்டிங்கா என்னோட ஒரு ஒரு கேரக்டருக்கு என்னோட ரோல் வந்து செட் ஆகும், என்னோட கதாபாத்திரம் செட் ஆகும்னு நெனைச்சாங்கன்னா, அது அது ஒரு வேள அந்த படத்துல லீடா இருந்துச்சுன்னா, அப்படி தான் நடிக்க முடியும். இப்ப நமக்குன்னு நம்ம லீடா நம்ம படம் செட் பண்ணி நடிக்கிற அந்த பிளான்லாம் இல்ல. இன்னமும் 1 சீனு, 2 சீனும் நடிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நடிச்சுக்கிட்டும் இருக்கேன். ஏன்னா, எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு நாசர் சார் சொன்ன ஒரு ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப ஆழமா எப்பவுமே இருக்கு. அதாவது நீ நடிக்கிற ரோல் வந்து சின்னது, பெருசுன்றது அது யாரும் முடிவு பண்றதில்ல. அந்த டைரக்டர் முடிவு பண்ணியிருக்காரு. கொஞ்சமா இருக்கிற சீனா இருந்தா, நீ வந்து சின்ன ரோல்னா கொஞ்சமா நடிச்சுட்டு அப்படியே வந்துருவியா? இல்ல அதுக்கும் ஜெனுயினா தானே நடிச்சுட்டு வருவ. அந்த மாரி தான் வந்து அவங்க அந்த படத்துல உன்னோட லைஃப்ப கொஞ்சமா காட்டுறாங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான் அது. அது அது எவ்வளோக்கு எவ்வளோ வெளியில வருதோ, அது அந்த ரோல் டிமாண்ட் பண்றத பொறுத்து தான் இருக்கு. அதனால எனக்கு அந்த அந்த பேரிகேட்லாம் எதுவும் இல்ல. ஐயா! நீ வேற ஒரு ஸ்டார் கிடையாது. அண்ணா அண்ணே, இது மாரி முனிஷ்காந்த் கூட எப்பவுமே நீங்க தொடர்ச்சியா வந்து நடிச்சுட்டு இருந்தீங்க. ஆமா, ஆமா. இப்ப ஹீரோ மாறுனதுக்காக நீங்க நடிக்கிறது இல்லையா? இல்ல ஏதாவது சான்ஸ் கேட்டா நீங்க வேணான்னுறீங்களா? நான் எங்க ஹீரோவெல்லாம் மாறவே இல்ல தலைவரே. மறுபடியும் அதையே பிடிச்சு இழுக்கிறீங்களே கொக்கி போட்டு. ஏன்னா செந்தில் கவுண்டமணி காம்பவுண்ட்னா ஆமாங்க. அது என்னன்னா, அது எழுதுறவங்க எழுதணும்ல. அப்படி எழுதி ஆனா இருக்கு. படம் நடிச்ச படமும் இருக்கு. அ இப்போ திரும்பவும் நடிக்கிறதாவும் இருக்கும். அவர் எனக்கு முன்னாடி ஹீரோ ஆயிட்டாரு. படம் நின்னுகிட்டு இருக்கு. ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்டரியில மிடில் கிளாஸ்னு ஒரு படம் எடுத்து ரெடியா இருக்கு ரிலீஸ்க்கு. அவர் எனக்கு முன்னாடி அப்படி பார்த்து ஆயிட்டாரு சொல்லப்போனா. என்ன அதெல்லாம் கிடையாது. நாங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறது என்னன்னா, அந்த காம்போ வந்து ஆக்சுவலா எங்களால வந்து ரொம்ப நெருக்கமா இயல்பா நடிச்சிட முடியும். காரணம் நாங்க வந்து சினிமால எங்க முகம் தெரியறதுக்கு முன்னாடி தான் நாங்க நண்பர்கள். நாங்க வந்து இங்க இதே அருணாச்சலம் ரோட்ல அந்த அந்த டீ கடையில எல்லாம் ஒண்ணா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து கடலை போட்டு உட்காந்துட்டு இருந்த டைம் தான் அது. அங்க அப்போ இருந்தே வந்து அவர் பழக்கம்ன்றதுனால எங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு நடிகர், அவர் ஒரு நடிகர், நம்ம ஒரு நடிகர்ன்றதே இருக்காது. அந்த எங்க 2 பேருக்குமே அந்த எண்ணம் இருக்காது. அதனால ரொம்ப இயல்பா வந்துரும் அது. ரொம்ப 2 வருஷமா இடைவெளியா இருக்கு. அதனால கேட்டேன். இல்ல, இல்ல. இடைவெளிலாம் ஒண்ணும் இல்ல தலைவரே. அவர் நடிச்ச படங்கள், நான் நடிச்ச படங்கள் ஒண்ணா வரல அவ்வளோதான். வரும். நிச்சயமா வரும். ஆனா அண்ணே. ப்ரொடியூசர்ட்ட குடுங்க. அண்ணே. அவர் தூங்கிட்டு முத்த காட்சிகள் என்ன அருமையான சிந்தனை. இந்த சிந்தனை டைரக்டருக்கு வர மாட்டேங்குதே. இதைத்தான் எனக்கு மைக்கிலையும் புலம்புனேன். கணவன் மனைவி பாருங்க, அப்பாவா நடிச்சேனே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் வந்து ரோஷினிக்கு அப்பாவா நடித்தேன், ஷெல்லிக்கு நான் வந்து கணவனாக தான் நடித்தேன். அதை சொல்லவே மாட்டேங்கிறீங்க யாரும். அப்பா கேரக்டர் நடிச்சிங்களா? அப்பா கேரக்டர் அப்படி பார்த்தா கணவனாக தான் நடித்தேன், ஹஸ்பண்ட் கேரக்டர் தான் நடித்தேன். அதை சொல்ல மாட்டேங்க. காரணம் என்னன்னா, இவர் அந்த மாதிரி சீன் வைக்கலைங்க. நான் என்ன பண்ணுறது? ஒரு அந்நியோன்யமாக கணவன் மனைவி இருக்கிற மாதிரி சீன் வச்சா தான் நடிக்க முடியும். நானும் எப்படி நடிக்க முடியும் சார்? ப்ரொடியூசர் டூயிண்ட் ஆர்டர்னு இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நெருக்கமான காட்சிகள், ரொமான்ஸான காட்சிகள் நடிக்கணும்னு எனக்கு நிச்சயமாக ஆசை இருக்குது. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ரொமான்ஸ் பண்ணிக்கிறதுக்காக கிடையாது. அது நம்ம வேணும்னா நம்ம வந்து அது அது விஷயம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், ஸ்க்ரீனில் அந்த உணர்வை ப்ரெசென்ட் பண்ணுறது இருக்குல்ல, அது உண்மையிலுமே பயங்கர டஃப்பான ஜாப். இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற பெரிய பெரிய ஸ்டார்லாம் பார்த்து நான் வந்து ஆடி போயிருக்கிற ஒரே விஷயம் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். எனக்கு இந்த ஃபைட்டு, இந்த பஞ்ச் வசனம் அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நல்லா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். ஒரு ரொமான்ஸ்ன்றது 2 பேர் மட்டும் தனியாக பண்ணுறது, ஒரு 250 பேர் வச்சுக்க நடுவில் ரொமான்ஸ் பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஆக்சுவலாக பெரிய தண்டனை. எல்லோரும் முன்னாடி உட்காந்துக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு தண்டனை எதுவுமே கிடையாது. அதை நான் இப்பயும் நான் பார்த்து எல்லா ஸ்டாரும் பார்த்து நான் பிரமிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இத்தனை கூட்டத்துக்கு மத்தியில் எப்படிப்பா ரொமான்ஸ் பண்ணுறீங்க? ரொமான்ஸ்ன்றது ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது வர்றதாச்சு. அது அதை கொண்டு வர்றதுக்குள்ள அந்த உணர்வு அது உண்மையாலுமே பயங்கர சவாலான விஷயம். அந்த சவாலுக்கு நானும் தயாராக தான் இருக்கிறேன். ப்ரொடியூசர்